எதிரி விடுதலை ஆன உடனே சாட்சியை தூக்கி தண்டனை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வழக்குகள்ல பொய் சாட்சி என்பதே வராது. அதே இந்த நிலை வந்து நான் நீதிமன்றத்துல செய்யுங்கன்றத நாங்க சொல்லிட்டு வரோம். ஆனா இதே காவல் நிலையத்திலே பண்ணீங்கன்னா காவல் நிலையத்திலேயே இந்த பொய் சாட்சிகள்லாம் காணல் நீளா போயிடுவாங்க. வணக்கம் நண்பர்களே, குரலற்றவரின் குரலாக இன்று நாம் குரல் கொடுக்க போவது யாருக்கு என்றால், அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திரு கார்த்திக் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அந்த கைதியானது தின நாளிதழில் ஜூலை 2ஆம் தேதி வெளிவந்துள்ளது. அந்த செய்தியை பொறுத்த மட்டில் இன்று நாம் பேச போகும் விஷயம் ஒரு நபரை பற்றியது அல்ல, நாளை நம்மில் யாவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சட்ட நடைமுறையை பற்றியது. சேலத்தில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட வாலிபர் குற்றம் செய்யவில்லை என உறுதியானதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள காளிப்பட்டியை சேர்ந்தவர் கார்த்தி, 32 வயது உடையவர். ITI படித்துள்ள இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு 17 வயது சிறுமி கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் மேட்டூர் மகளிர் போலீஸ் காவல் நிலையத்தால் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் சேலம் மத்திய சிறையில் இருந்தார். அவர் சார்பில் யாரும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை. தன் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளனர். நான் ஜாமீனில் வெளியே வரமாட்டேன், நான் நிரபராதி என நிரூபித்த பின்னரே சிறையில் இருந்து விடுதலையாவேன் என கார்த்தி உறுதியாக கூறியிருந்தார். இந்த வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இவரால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு குழந்தை பிறந்து விட்டது. இதனையடுத்து 3 பேருக்கும் மரபணு சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் கார்த்திக் அந்த குழந்தைக்கு தந்தை இல்லை என உறுதியானது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மீனாட்சி குற்றம் சாட்டப்பட்ட கார்த்தியை விடுதலை செய்து உத்தரவிட்டார். இது குறித்து விடுதலை செய்யப்பட்ட கார்த்தி கூறுகையில், கெட்ட பெயரோடு ஊருக்கு செல்வதை விட நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்த பிறகே ஊருக்கு வருவேன் என கூறி ஜாமீன் கேட்காமல் இருந்தேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். போலீசாரிடம் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் என்னை சிறையில் அடைத்து விட்டனர். தற்போது விடுதலையாகி ஊருக்கு செல்கிறேன் என்றார். ஐயா, இந்த செய்தியை நீங்க நான் படிக்க கேட்டிருப்பீங்க. உண்மையிலே இந்த செய்தியை வெளியிட்ட அந்த தின நாளிதழுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம் ஐயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றம் சுமத்தப்பட்டு பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கின்ற செய்திகளை தான் நிறைய நாளேடுகள் வந்து வெளியிடுறாங்க. ஆனா குற்றமற்றவர் என்று ஒருத்தர் வந்து விடுதலை ஆயிருக்காரு. அந்த செய்தியை வெளியிட்ட இந்த நாளேடுக்கு மீண்டும் ஒரு ராயல் சொல்லிட்டு அடிச்சிருக்குங்கய்யா. ஐயா, இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நாம நம்ம நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சட்ட விஷயங்கள் நம்ம வந்து போக்சோ சட்டத்துல இருக்கிற அந்த நெளிவு சுழிவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துரைக்கலான்றத நீங்க ஆரம்பிங்க ஐயா. இதுல நம்முடைய கேள்வி என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தனது தரப்பு வாதத்தை வைத்துள்ளார். நான் குற்றம் செய்யவில்லை என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியுள்ளார். சிறையிலும் 2 ஆண்டுகள் நான் உறுதியாக வெளியில் செல்ல மாட்டேன், நான் குற்றம் செய்யவில்லை என்று தீர்ப்பு அவர் மீது அவருக்கு சாதகமாக வந்த பிறகே அவர் வெளியே வந்திருக்கிறார். இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாருன்னா அதுக்கான ஆதாரங்களை அவர் வைத்திருப்பார் இல்லையா? இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியல் சாசனம் 1950 கோட்பாடு 13ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அரசாங்கமே ஒரு தவறான அறிக்கையை ரெடி செய்து அதுல கையொப்பமிடுவதற்கு கட்டாயப்படுத்துவதோ அல்லது அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதோ அது செல்லாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசனம் 1950 கோட்பாடு 13ல சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா. அதே மாதிரி ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபரை வந்து கையெழுத்து நீ இதுலதான் செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த கூடாதுன்றத அதே இந்திய அரசியல் சாசனம் 1950 கோட்பாடு 20 உட்பிரிவு 3ல சொல்லப்பட்டிருக்குங்க. 20(3)ல சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஜாமீனே வேணாம் அப்படின்ற அந்த அடிப்படையில அந்த சட்டத்தின்படி அவரு 2 ஆண்டுகள் ஜெயில இருந்திருக்காரு. ஆனா அந்த நீதிமன்றமானது போக்சோ சட்டத்தை அந்த விசாரிச்ச அந்த நீதிமன்றமானது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய CRPC 167ல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, 60 நாள் ஜெயில இருந்தாலே அவங்கள சொந்த ஜாமீன் கொடுத்து வெளியில அனுப்பணும்னு சொல்லுது. ஆனா இந்த போக்சோ சட்டத்தின்படி
இவர் ஜாமீன் கேட்டாரா கேட்கலையான்றது அந்த வழக்குக்குள்ள போய் விசாரணை பண்ணாதாயா தெரியும். ராஜா அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாச்சு, அனுபவிச்சிட்டாரு. 2 ஆண்டு அவருடைய வாழ்க்கை போச்சு, இளமை போச்சு, நல்ல சமுதாயத்துல இருந்த பேர் போச்சு. இதுக்கெல்லாம் நீதிமன்றம் ஒரு முடிவு கொடுக்கணுமா இல்லையா? ஐயா கண்டிப்பா நீதிமன்றம் அந்த தீர்ப்புரையில சில விஷயங்களை கூடுதலா சேர்த்திருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தலப்பாடா நம்ம அடிச்சுக்கிறோம். பாதிக்கப்பட்ட கழகம் செந்தமிழ்கிழார் காலத்துல இருந்து தலப்பாடா அடிச்சுக்கிறோம். பொய் வழக்குல விடுதலையாகின்ற நபர்கள் பொய் புகார் கொடுத்தவர் மீதும், பொய் சாட்சி சொன்னவர் மீதும், பொய்யான ஆவணத்தை உருவாக்கிய போலீஸ் மீதும் அந்த வழக்குல யாரெல்லாம் குற்ற உடந்தையாளரா இருந்தாங்கன்றத சட்டப்படி அந்த வழக்கிலிருந்து விடுதலையான பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடி அல்லது சிவில் கோர்ட்டை நாடி டேமேஜ் ஷூட்டோ அல்லது மான நஷ்ட வழக்கோ தொடுக்கலான்றத தலப்பட நம்ம பாதிக்கப்பட்ட கழகம் அடிச்சுக்குது. இதை யாரும் கண்டு கொள்றதா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனா பாதிக்கப்பட்ட கழகத்தினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் வழக்கு தன் மீது புனையும் பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பெரிய ஆயுதமான அந்த கோட்பாடு 13 எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொய்யான ஆவணத்து மேல நாங்க கையெழுத்து போட மாட்டோம், நீங்க பொய்யான எங்க மேல குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதே மாதிரி பொய்யான சார்ஜ் ஷீட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கும் போது கோட்பாடு 20(3)ல நாங்க கையெழுத்து போட மறுக்கிறோன்றத ஆட்சேபனை செய்யறோன்றத கடந்த காலங்கள்ல என்னை உட்பட நிறைய நபர்கள் அதை நம்ம செஞ்சிருக்கோம். அதான் அந்த நபரும் அந்த கார்த்திக், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கார்த்திக் கிட்டத்தட்ட 32 வயசு ஆகுது. அந்த தம்பி என்ன விதமான அந்த சட்ட நடவடிக்கை அவர் எடுத்தாருன்றத நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதான் ஐயா தெரிய வரும். அதனால அந்த வழக்கு, அந்த சிறுமி கொடுத்த வழக்கு பொய்யுன்னு சொல்லிட முடியாது, உண்மைன்னு சொல்லிட முடியாது. அதனால அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கி பார்த்து கண்டிப்பா அந்த தம்பிக்கு நாம சட்ட உதவி செய்யலாம். இதே இப்ப நான் சொன்ன விஷயத்த அந்த நீதிமன்றமே அந்த தீர்ப்புரையில இந்த விஷயங்களை கூடுதலா சேர்க்கணும்ன்றதுதான் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி. ஐயா பாதிக்கப்பட்ட கழகம் தலப்பாடா அடிச்சுது, எந்த நீதிமன்றமும் கேட்கற மாதிரி தெரியல. செந்தமிழ்கிழார் காலத்துல இருந்தே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புகார் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் எங்க ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சி சாட்சி கூண்டுல ஏறி சாட்சி சொல்லும் பொழுது சத்தியமா சொல்றேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் வாங்குவாங்க, சத்திய பிரமாணம் வாங்குவாங்க. அத எங்க ஐயா என்ன சொல்றாருன்னா, ஓரலா வாங்காதீங்க, டாக்குமெண்டா வாங்குங்க. அதாவது நான் சொல்ற இந்த சாட்சியத்துக்கு பிறகு எதிரி கொண்டு இருக்கிற எதிரி விடுதலை ஆனா, இந்த வழக்கு தள்ளுபடி ஆனா, நான் கொடுத்த புகாரு ஒண்ணுமே இல்லாத ஆனா, நான் பொய் சாட்சி சொன்னதற்காக பொய் சாட்சி சட்டத்தின்படி நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீதிமன்றம் ஒவ்வொரு சாட்சிகிட்டையும் ஒவ்வொரு புகார்தாரர்கிட்டையும் வலியுறுத்தணும் அப்படின்றத நாங்க தலப்பாட அடிச்சுக்கிறோம். ஏன் அப்படி அடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு உண்மையான புகார் சொல்றவரு கண்டிப்பா அந்த சத்திய பிரமாணத்தை, அந்த அஃபிடவிட்டை அவர் கொடுப்பாரு. பொய்யா ஒரு புகார் கொடுத்துட்டு பொய் சாட்சி ஒரு ஒப்பந்த சாட்சிகள்லாம் இருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் கூட்டு நீதான் வெங்கடேசன் சொல்லிட்டு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்த குற்றவாளிகள் ஒப்பந்த சாட்சிகளை கூட கண்டிப்பா இல்லாம ஆயிடும். என்னங்கய்யா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்துல சாட்சி சொல்ல வரவங்க கிட்ட நீங்க ஒரு அஃபிடவிட்டு ஓரலா வாங்காதீங்க, கண்டிப்பா ரிட்டர்னா வாங்குங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு எதிரி விடுதலை ஆகும் பொழுது சாட்சி பொய் சாட்சி சொன்னவர் அவரே சொல்லிடுறாரு முன்னாடியே, சாட்சி சொல்றதுக்கு முன்னாடியே. அப்ப அவரு எதிரி விடுதலை ஆன உடனே சாட்சியை தூக்கி தண்டனை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வழக்குகள்ல பொய் சாட்சி என்பதே வராது. அதே இந்த நிலை நான் நீதிமன்றத்துல செய்யுங்கன்றத நாங்க சொல்லிட்டு வரோம். ஆனா இதே காவல் நிலையத்திலே பண்ணீங்கன்னா காவல் நிலையத்திலேயே இந்த பொய் சாட்சிகள்லாம் காணல் நீளா போயிடுவாங்க. அவர் கண்டிப்பா நம்மளை அவர் இந்த காணொலியை பார்த்த பிறகு அவர் நம்மளை அணுகுனாருன்னா, நம்ம குரலற்றவன் குரலுடைய நிறுவனரை அணுகுனாருன்னா கண்டிப்பா அவருக்கான அந்த அவருக்கு நீதியும் நிவாரணத்தையும் மேற்கொண்டு நடத்துவதற்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்க அவருக்கு உறுதுணையா இருக்குன்றத இந்த நேரத்துல இந்த காணொலியில சார், இது போன்ற உண்மையான பாதிப்புகளை தினந்தோறும் குரலற்றவன் குரல் காணொலியில
நீங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து நீங்க வந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காணொலியில தெரிகின்ற இந்த செல்போன் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்க பகுதியில் இருக்கின்ற உங்களுக்கு இழைக்கின்ற அநீதிகளை நாங்க வந்து கண்டிப்பா காணொளி மூலமா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கொண்டு சேர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியில வாய்ப்பு அளித்தமைக்கு இந்த குரலற்றின் குரல் நேயர்களுக்கும் குரலற்றின் குரல் யூடியூப் அந்த நிறுவனருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.